ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? பொண்ணுங்க எல்லாம் ஏன் சாப்பாடு விஷயத்துக்கு மட்டும் இவ்ளோ அடம் பிடிக்கிறாங்கன்னு. இதுதான் சாப்பிடுவேன், இதுதான் வேணும், எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு ரொம்ப சூஸியா இருப்பாங்க சாப்பாடு விஷயத்துல. நெறைய விஷயத்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறவங்க, சாப்பாடு விஷயத்த அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்படி சொல்றத பார்க்குற நெறைய பேரு, "சாப்பாடுக்கு ஏன் இவ்ளோ அலப்புற? இது ஒரு சின்ன விஷயம்னு" சொல்லுவாங்க. ஆனா, அது சாப்பாட்டுக்காக மட்டும் இல்ல. யோசிச்சு பாருங்க. ஒரு பொண்ணு சின்ன வயசுலேருந்து அவ ஆசைப்படுற எல்லாமே அவளுக்கு கிடைச்சிருக்குமான்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. பிடிச்ச ட்ரெஸ் போடணும்னாலும் வேண்டாம். ஒரு கியர் பைக் ஓட்ட கத்துக்கணும்னா, "இவளுக்கு எதுக்கு இப்போ கியர் பைக் ஓட்ட கத்துக் குடுக்குற?" அப்படின்னு கேட்பாங்க. வெளிய போகணும் அப்படின்னு கேட்டா, "வேணாம் டைம் ஆயிடும். பார்க்குறவங்கலாம் எதனா சொல்லுவாங்க" அப்படின்னுவாங்க. இப்படி எல்லா ஆசைக்குமே இல்லன்னே கேட்டு தான் அவங்க வளர்ந்துருப்பாங்க. ஆனா, ஒரே விஷயத்துக்கு மட்டும் பெருசா யாரும் தடை சொல்லியிருக்க மாட்டாங்க பொறந்த வீட்ல. அது சாப்பாடு. அதனால தான், இது சாப்பாடுன்னு அவ கேட்டா, அதுல அவளோட ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும். ஆனா, அதையும் இத கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாதான்னு கேட்டா, அப்ப என்ன தோணும்? எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. கடைசில இப்ப சாப்பாட்டுக்கும் வந்தாச்சான்னு சண்டை பெருசாயிடும். ஆனா, டீப்பா பார்த்தா, என்னோட ஆசைக்கு எதுக்குமே மதிப்பில்ல அப்படின்னு அந்த சண்டை பெருசாகுறப்ப, கண்டிப்பா நீங்க திங்க் பண்ணிக்கோங்க. சண்டை சாப்பாட்டுக்கானதில்ல. அது உள்ள இருந்து வர ஃபீலிங்ஸ். பல வருஷமா சொல்ல முடியாம இருக்க ஒரு ஃபீலிங்ஸ். இது எல்லா பொண்ணுங்களுக்கும் பொருந்தும்னு நான் சொல்லல. ஆனா இத கேட்கிறப்ப உங்களுக்கு, அட ஆமால்ல நம்மளுக்கும் இப்படிதான்லன்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க பேசலாம். பாய்.